எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி பாசி பயிரில் எப்படி குழம்பு பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு கப் பாசி பயிரை எடுத்து நல்லா கழுவிட்டு குக்கரில் ஒரு 4லேருந்து 5 விசில். இது ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை. பாசி பயிர் சீக்கிரமே வெந்துடும். அதனால் நம்ம இன்ஸ்டண்ட்டாக வேக வச்சுக்கலாம். ஸோ 4 விசில் இல்லைன்னா 5 விசில், மேக்ஸிமம் 5 போதும். இப்போ இந்தளவு புளியை நல்லா ஊற போட்டிருக்கேன் பாருங்கள். இப்போ 5 விசில் வந்தாச்சு, நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அடுத்து ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. மேக்ஸிமம் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணால் தான் நல்லா குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் சீரகம், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு சீரகம், கொஞ்சம் கடுகு, அப்புறம் ஒரு வெந்தயம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம், எல்லாம் நல்லா பொரிஞ்சதும் ஒரு பச்சை மிளகாய் போட்டுடலாம். அடுத்து சின்ன வெங்காயம் ஒரு 10லேருந்து 15 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயத்தை ஒரு 2 நிமிஷம் வதக்குங்க நல்லா. இப்போ நான் 2 சைஸ் மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், நம்ம அதையும் சேர்த்துடலாம். இப்போ தக்காளி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மூடி வச்சு தக்காளி நல்லா வேகட்டும். இப்போ பாருங்கள், தக்காளி கொஞ்சம் வெந்திருக்கு, எண்ணெயெல்லாம் கொஞ்சம் பிரிஞ்சு வந்திருக்கு. கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் மல்லிப்பொடி, அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி. நம்ம குழம்புக்கு யூஸ் பண்ணோம் இல்லையா, அது 1 டேபிள் ஸ்பூன் அல்லது 1.5 டேபிள் ஸ்பூன். நான் 1.5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்றாப்பில் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. பாருங்கள், நல்லா மசாலாலாம் மிக்ஸ் ஆகி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா புளி, அந்த இதை நம்ம ஊற்றிடலாம். அதே அளவு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க, இல்லைனா குழம்பு ரொம்ப புளிப்பாக இருக்கும். நான் 1 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ ஹையில் வச்சு தேவையான அளவு உப்பு போட்டு மூடி வச்சுருங்க. குழம்பு நல்லா கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், பயிரில் நல்லா விசில் போயிடுச்சு. அதை ஒரு பாத்திரத்துக்கு எடுத்து மாற்றிடலாம். அந்த தண்ணியை அப்படியே வச்சுக்கோங்க. தண்ணி வடிகட்டிடாதீங்க, ஏன்னா அந்த தண்ணியில் தான் சத்தெல்லாம் இருக்கும் நமக்கு. இப்போ அது ஒரு பவுலில் மாற்றியாச்சு. பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போது இந்த பயிரை உள்ளே ஊற்றிடலாம். இப்போ இந்த பயிரும் இந்த குழம்பும் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா கொதிக்கணும். ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும். நல்லா ஹையில் வச்சு கொதிக்க விடுங்க. இப்போ நல்லா கொதித்து வந்துருச்சு, குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி இலை போட்டு நம்ம தனியாக ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இப்போ பாருங்கள், பாசிப்பயிறு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கலாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.